Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மது போதையில் வெளிப்பட்ட வெறித்தனம், சமாதானம் பேசியவர் மீதே காரை ஏற்றி கொன்ற கொடூரம், வாய் தகராறில் 17 பேர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சைக்கோ. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடுத்த பொன்னையாபுரத்தைச் சேர்ந்தவர் பிரபு. திருமணமான பின்பு மனைவி ஊரான அம்மன் கோவிலை அடுத்த தெற்கு தெரு பகுதியில் இவர் வசித்து வருகிறார். அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த சாத்தையா மற்றும் சிலருடன் சேர்ந்து பிரபு மது அருந்திக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரி ஒன்று பிரபுவின் கார் பக்கவாட்டில் உரசி உள்ளது. இதில் கார் கண்ணாடி உடைந்ததோடு காரிலும் கீறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பிரபு லாரியை துரத்தி சென்று மடக்கி லாரி ஓட்டுநருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். காரின் கண்ணாடி மற்றும் கீறலை சரி செய்ய ஆகும் செலவை தானே ஏற்பதாக அந்த லாரி ஓட்டுநர் கூறியும் கேட்காமல் தகராறில் ஈடுபட்ட பிரபுவை அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சமாதானம் செய்ய முற்பட்டதாக கூறப்படுகிறது. மது போதையில் இருந்த பிரபு சமாதானம் செய்ய வந்த நபரையும் தாக்கியதால் ஆத்திரமடைந்த அங்கிருந்த சில இளைஞர்கள் எங்க ஊர் ஆளையே அடிப்பியா என கேட்டு பிரபுவை தாக்கியுள்ளனர். பிரச்சனை பெரிதாக மாறுவதை கவனித்த பிரபுவின் நண்பர் சாத்தையா பிரபுவை மல்லு கட்டி காரில் ஏற்றி நீ கிளம்பு கிளம்பு பேசிக்கலாம் கிளம்பு என கூறி அனுப்பிவிட்டு அங்கிருந்த மற்றவர்களுடன் சமாதானம் பேசி உள்ளார். காரில் வீட்டுக்கு புறப்பட்ட பிரபுவுக்கு ஆத்திரம் அடங்காத நிலையில் காரை திருப்பிக் கொண்டு அதிவேகமாக வந்து அங்கு நின்றிருந்த சாத்தையா உட்பட 17 பேர் மீது காரை ஏற்றி கொல்ல முயன்றுள்ளார். இதில் பிரபுவுக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் அலறல் சப்தம் கேட்டு மக்கள் ஓடி வருவதை பார்த்த பிரபு மயங்கி விழுந்ததைப் போல கிடந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த மக்கள் படுகாயமடைந்த அனைவரையும் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு நடந்த உண்மை அறியாமல் பிரபுவையும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தகவல் அறிந்து படுகாயமடைந்தவர்களின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் குவிய தொடங்க திரும்பிய பக்கமெல்லாம் உறவினர்களின் கதறல் சப்தம் மட்டுமே கேட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் மருத்துவமனையில் திரண்ட உறவினர்களுக்கு நடந்தவை தெரிந்தால் பிரபுவின் நிலைமை என்ன ஆகும் என கருதி மருத்துவமனையிலிருந்து பிரபுவை மீட்டு தனியாக வைத்து விசாரிக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருந்த சாத்தையா உயிரிழந்ததாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. விஷயம் வெளியே தெரிந்தால் நிலைமை படுமோசமாகும் என்பதை அறிந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறி உடலை ஆம்புலன்ஸில் எடுத்துச் சென்றுவிட்டு பின்னர் செல்லும் வழியில் சாத்தையா உயிரிழந்ததாக கூறி திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. பிரபு மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளை பதிந்த போலீசார் சாத்தையா உயிரிழந்ததை அடுத்து கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். மது போதையின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காரை ஏற்றி கொல்லும் அளவிற்கு மிருகமாக மாறிய சம்பவம் ராமநாதபுரம் சுற்று வட்டாரத்தையே கதிகலங்க வைத்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.